மார்னிங் எந்திரிச்சது எப்பயாவது நமக்கு டீ யாராவது போட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் தோணும். ஸோ அன்னைக்கு மார்னிங் ஹஸ்பண்ட் நேரத்தில் எந்திரிச்சனால அவர் தான் டீ போட்டு கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு அவங்க கம்பெனியில் கெடா வெட்டு அப்படிங்கிறனால அவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு அளவு வாங்கினால கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணி ஒயிட் ரைஸ் மட்டும் எனக்கு நான் வச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு லஞ்சு, டிஃபன் எதுவுமே இல்லாதப்ப நமக்கும் அவ்வளோ செய்ய வேண்டாம் அப்படின்னு சிம்பிளாக மட்டும்தான் செய்ய தோணும். ஸோ அது மட்டும்தான் செஞ்சுருந்தேன். ஒரு 2 மணிக்கு செம்ம மழைங்க. எப்போ மழை வருது, எப்போ வெயில் அடிக்குதுன்னு ஒன்றுமே தெரியறதில்ல. ஆனால் மழை வந்தா சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் துருவன் எந்திரிச்சிட்டான். ஸோ அவனை பார்க்கறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. நைட் வரும்போது ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ திடீர்னு தான் எதுவுமே கேட்கவும் இல்லை. ஸோ நேரமாகவும் வந்துட்டாங்களா, அதனால பரோட்டா வாங்கிட்டு வந்து அன்னைக்கு நைட் டின்னர் பரோட்டா, சால்னா, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வச்சு அன்னைக்கு டேவை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம்.